கவின் ரியல் எஸ்டேட்டில் நிறைய பேர் வந்து ரிக்யூர்மெண்ட் வந்து கேட்குறாங்க. அந்த ரிக்யூர்மெண்ட் எங்களால் வந்து ஃபில் பண்ண முடியல. நிறைய பேர் வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து எங்களுக்கு வந்து சேல் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. பட் அது கரெக்டாக மேட்ச் ஆனால் நம்ம மேட்ச் பண்ணி பையர் கொடுத்துட்றோம். சில பேர் வந்து யூடியூப்பில் வீடியோ பர்மிஷன் கொடுக்குறாங்க, சில பேர் யூடியூப்பில் வீடியோ பர்மிஷன் கொடுக்குறதில்ல. அது மாதிரி ப்ராப்பர்ட்டியும் நம்ம டீல் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். சில ப்ராப்பர்ட்டிஸ் எங்களுக்கு கிடைக்காத ப்ராப்பர்ட்டி வந்து பையர் இருக்கும்போது அதை வந்து இது மாதிரி ஆடாக கொடுத்து நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம். இப்போது நீங்கள் பார்க்குற இந்த ஸ்லைடில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட லேட்டஸ்ட்டு ரிக்யூர்மெண்ட் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அடையார் நல்லி பேக் சைடு நியர்பை நல்லி சரௌண்டிங்கில் 1 கிரவுண்ட்லேருந்து 1.5 கிரவுண்ட் வரைக்கும் ஒருத்தர் இமீடியட்டாக வேணும். ஃபுல் ஒயிட் பே பண்ணுவாங்க, இல்லை எப்படி வேணாலும் பே பண்ணிக்கலாம். அதே சரௌண்டிங்கில் 2 to 2.5 கிரவுண்டுக்கு தேவைப்படுது. அடையாரில் ஆரியபுரத்தில் பங்களா தேவைப்படுது, கோபாலபுரத்தில் 4 BHK தேவைப்படுது. இது மாதிரி சிட்டி உள்ள நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ரிக்யூர்மெண்ட் இருக்குது. இந்த ரிக்யூர்மெண்ட் எல்லாமே நாங்கள் ஒவ்வொரு ஸ்லைடாக கொடுக்குறோம். டைரெக்டாக செல்லர் இருக்கிறவங்க நீங்கள் வந்து எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா எங்கள்கிட்ட கொடுக்கலாம், நாங்கள் விற்று தரோம். முகப்பேர்லேயும் 1 கிரவுண்டு 1.5 கிரவுண்டு தேவைப்படுது. போயஸ் கார்டனில் ஆரியபுரம் போயஸ் கார்டனில் பெரிய பங்களா 1 ஏக்கரில் இருந்தால் கூட நீங்கள் வந்து பையர்ஸ் ரிக்யூர்மெண்ட் கேட்டிருக்காங்க. டி நகரில் 1.5 கிரவுண்டு கேட்டிருக்காங்க. இது மாதிரி டெய்லி ரிக்யூர்மெண்ட் நான் கொடுக்குறேன். உங்கள்கிட்ட சேலுக்கு இருந்ததுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் வந்து சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ. கவின் ரியல்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா மீஞ்சூர் ஊர்லேருந்து கொஞ்சம் உள்ள வெளியில் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பெரியபரல் ரிங் ரோடு போட்டுட்ருக்காங்க. அதாவது இந்த காட்டுப்பள்ளி போர்ட்லேருந்து இந்த ரோடு நான் செக் பண்ண வரைக்கும் பெங்களூரில் போய் பைபாஸ் டச் ஆகுது. அது அப்படியே நார்த் இந்தியா போகுது. பெரிய ரோடு இருந்து நிறைய பேருக்கு தெரியும், அது கேள்விப்பட்டவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி சேலுக்கு பார்க்குறோம். 5.2 ஏக்கர் நல்லா வந்து கண்டெய்னர்லாம் போகக்கூடிய ஒரு ஏரியா. இப்போவே போயிட்டுருக்கு பாருங்கள், நிறைய வெஹிக்கிள் போயிட்டுருக்கு. இங்கேருந்து ஒரு 4 to 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் உங்களுக்கு. காட்டுப்பள்ளி போர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 to 5 கிலோமீட்டருக்குள்ளே வந்துட்டுருக்கு. நல்ல ஒரு பெரிய ரோடாக போட்டிருக்காங்க. 300 அடி அகலத்தோடு போட்டுட்ருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ரோடு. கீழே வந்து சர்வீஸ் ரோடு மாதிரி போகுது. மேலே பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன், எதுவும் மேலே ஏறுது பிரிட்ஜு. இந்த சர்வீஸ் ரோடே பார்த்தீங்கன்னா 100 ஃபீட்டுக்கு இருக்குது. நல்ல வந்து பெரிய ரோடு, பெரிய கண்டெய்னர்ஸ் போகிறதுக்கு தான் இது வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரோடு டச்சிலே ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்குறோம். இதோட ட்ரோன் வியூ நம்ம வந்து பார்க்கலாம். ட்ரோன் வியூ பார்த்துட்டு நான் மற்றது காமிக்கிறேன். 5.2 ஏக்கர் இருக்குது. ட்ரோன் வியூ பார்த்துட்டு வரலாம் நம்ம.
ட்ரோன் வியூ பார்த்துருப்பீங்க, பக்கத்தில் ஹை டென்ஷன் லைன்ஸ் போயிட்டுருக்கு, பார்த்தாலே தெரியும். பட் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நமக்கு சேலுக்கு வந்திருக்க இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹை டென்ஷன் லைன் எதுவும் கிடையாது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு, 150 அடி பைபாஸ்லேயே ஃப்ரண்டேஜ் இருக்குது. பைபாஸ் ரோடு மேலே 150 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. இங்கிருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் வந்து காட்டுப்பள்ளி போர்ட்டுக்கு வந்து நீங்கள் போயிடலாம். ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இந்த ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரேட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக. இப்போ இருக்கிற ரேட்டுக்கும் இந்த பைபாஸ்லாம் ரோடே இங்கே போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நடந்து போக முடியாதுன்றதை நம்ம இங்கேருந்து தான் காமிக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 கிலோமீட்டர் போனீங்கன்னா காட்டுப்பள்ளி டேரெக்டாக அந்த ரோடு போய்ட்டு போர்ட்லேயே ஜாயிண்ட் ஆகுது. அதனால் போர்ட்டுக்கு முன்னாடியே இருக்கும்போது நீங்கள் வேர் ஹவுஸ் போடுறதுக்கும் சில கம்பெனிஸ் எடுத்துகிட்டு வரதுக்கும் ஒரு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. நீங்கள் ரோடு பார்த்துருப்பீங்க, ட்ரோன் வெளியில் நல்லா வந்து எந்தளவுக்கு பெருசாக பண்ணிகிட்ருக்காங்கன்றது தெரியும். ஒர்க்கும் ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு. சுற்றி இருக்க ஹைடென்ஷன் லைன் இருக்குது. பட் இந்த லேண்ட் அந்த ஹைடென்ஷன் லைன்களுக்கு முன்னாடி தான் இருக்குது. அதனால் பில்டிங் நீங்கள் வந்து ரூஃப் ஹைட் ஏற்றினாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வேர்ஹவுஸ் போடுறதுக்கும் இல்லை கண்டெய்னரே யார்டு மாதிரி பண்ணுறதுக்கும் சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஏன்னா போர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு கண்டெய்னர் யார்டு நீங்கள் முதல்ல போட்டிங்க அப்படின்னா நல்லாவே மூவ் ஆகும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஒரு கெமிக்கல் கம்பெனி வச்சுருக்கேன், அதுக்கு எனக்கு போனோன்னா போர்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இவ்வளோ கிட்ட தான் கிடைக்கும் உங்களுக்கு. இன்னும் உள்ளே போனீங்கன்னா வில்லேஜ் இருக்கும், அந்த இடத்துல ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா நீங்கள் கெமிக்கல் கம்பெனி போகிறதுக்கோ வண்டியை பெருசாக எடுக்கிறதுக்கோ வழிகள் இல்லாமல் இருக்கும். அதுவும் ஆன் ரோடு பைபாஸ் டச்சிலே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடச்சிருக்கு. அதை நீங்கள் வந்து தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் வந்து இதை வந்து உடனே சூஸ் பண்ணலாம். எல்லா விதமான கமர்ஷியல் யூசேஜுக்கும் சூட்டபிளாக கூட ஒரு ப்ராப்பர்ட்டி. ட்ரை லேண்டு 5.2 ஏக்கர். ஆக்சுவலாக அவங்களோட டோட்டல் லேண்ட் வந்து 7.2 சம்திங் இருந்தது. ஒரு 2 ஏக்கர் வந்து ரோட்டில் எடுத்துட்டாங்க. அது போக தான் பேலன்ஸ் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே சேல் பண்ணுறாங்க. இப்போதைக்கு அதோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கோடி ரூபா கோட் பண்ணுறாங்க. 6 கோடி ரூபா கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். இன்னும் ரோடெல்லாம் ஃபார்ம் ஆகிட்டு இங்கே பிரிட்ஜெலாம் போட்டு கொஞ்சம் நல்லா போக ஆரம்பிச்சிதுன்னா அது அப்படியே டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில கம்பெனிஸ் இங்கே விழ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வேற ஒரு இல்லை கம்பெனியோ குடோனோ வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அடுத்தடுத்து எல்லாருமே லேண்ட் ஓனர்ஸ் எல்லாமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால் தேவைப்படுறோம் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு தான் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேல் பண்ணி தரோம். வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. தேவைப்படுறோம் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு பெரிய விஐபி, என்னோட நம்பர் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல்னு ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் நாங்கள் போகிற அப்டேட் உங்களுக்கு வந்து வரும். உடனே உங்களுக்கு அப்டேட் வேணும் அப்படின்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கலாம். தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. தேங்க்யூ.